Hi friends, welcome to VividTech. நம்ம கண்டிப்பா வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் வந்து யூஸ் பண்றோம். அதாவது ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்றோம், பர்சனல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்றோம். பட் பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் பிசினஸை யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் சம்பந்தமான வெப்சைட் இருக்குமா இருந்துச்சுன்னா, அதை வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ இதனால நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியா வந்து அந்த வெப்சைட்டை வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி வெப்சைட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல எப்படி நம்ம வந்து வெப்சைட் லிங்கை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க போன்ல வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல கார்னர்ல பாருங்க 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. போன பிறகு இங்க வந்து ஃபர்ஸ்டாவே உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்க பார்க்கலாம் நீங்க வெப்சைட் அப்படின்றது காட்டும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்கான லிங்க் வந்து ஆட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ தேவையான லிங்கை வந்து நீங்க டைப் பண்ணிட்டு சேவ் கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வெப்சைட் வந்து இந்த இடத்துல ஹெட் ஆகிரும். ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பார்க்குறவங்களுக்கு இந்த வெப்சைட் என்ன அப்படின்றத பார்த்து ஈஸியாக வந்து அவங்களால அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.